நிலை 3 மாணவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது என்ன திவ்யா? உங்க எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நம் நிலை 4, 5, 6, 7ஆம் நிலை மாணவ கண்மணிகள் தன் நகைச்சுவை திறமையால் பிரபலமான புத்திசாலி அரசவை கவிஞரான தென்னாலிராமன் கதையை ஒரு குறும்படமாக வழங்க உள்ளனர். ஒரு பலத்த கைகோஷத்துடன் ஆரம்பிக்கலாம். விலை மதிப்பில்லாத தென்னாலிராமன் என்பர் தமிழ் மற்றும் இந்தியா மக்களின் மனதில் ஒரு தனி இடத்தை பிடித்த ஒரு பிரபலமான கதை நாயகன் ஆவார். அவர் கிருஷ்ணதேவராய மன்னரின் அரசவையில் உறுப்பினர். அவர் அவசியமான நேரங்களில் மிகவும் அசாதாரணமான முறைகள் புகழ் பெற்றவர். அவருக்கு அவ்வப்போடு வரும் ஞானமும் நகைச்சுவையிலும் அவரது மனோகரமான கற்பனைகளும் அவரை மன்னரின் கவனத்திற்கு ஈர்த்தது. இன்று நாம் பார்க்க போகும் கதையில் தென்னாலிராமன் தனது விறுவிறுப்பான புத்திசாலித்தனத்தால் ஒரு பிரச்சனையை எளிதாக தீர்க்கிறார். நுணுக்கமான சிந்தனைகளுடன் எப்படி அவர் வெற்றி பெற்றார் என்று பார்ப்போம். பங்கேற்போர் தென்னாலிராமனாக சுபாஷினி, மன்னராக யாழினி, வெளிநாட்டவராக தருண், அமைச்சர்களாக ஆதிஷ், சஹாத்மிகா, அஸ்வத், காவலர்களாக நாசலா, ஸ்வனை, உணவளிப்பவராக சரண், பாடகராக அஸ்வத் மற்றும் சரண் மற்றும் இந்த கதையை உங்களுக்கு விவரிப்பட ஹாசினி. ஒரு நாள் ஒரு வெளிநாட்டவர் விஜயநகருக்கு வந்தார். மன்னர் கிருஷ்ணதேவராயரை சந்தித்து மரியாதை செலுத்த வந்தார். எளிய கேள்வி உள்ளது. சரியாக பதில் சொல்பவருக்கு இந்த வைரமாலையை உங்கள் கேள்வி என்ன? உங்கள் ராஜ்யத்தில் விலை மதிப்பில்லாதது எது? எங்கள் மன்னரின் செல்வம். இல்லை, எங்கள் மன்னரின் வைரம் பதித்த கிரீடம் தான் உயர்ந்தது. இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நமது ராமுவான் தான் சிறந்தது. ராமா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? மிக சிறந்தது என்றால் அது மக்களுக்கு கிடைக்கும் சுதந்திரம்தான் என்பது என் கருத்து. சுதந்திரம் என்று எப்படி சொல்வது? நீங்கள் அதை என்னிடம் நிரூபிக்க வேண்டும். எனக்கு சில நாட்கள் கொடுங்கள், கண்டிப்பாக நிரூபிப்பேன். அன்பரே, அதுவரை நீங்கள் எங்கள் விருந்தினராக இருக்க வேண்டும். ராமா, அவருக்கு விருந்தினர் மாளிகையை தயார் செய். அப்படியே மாட்டான். விருந்தினரை தங்க வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ராமர் செய்தார். பல்வேறு சுவையான உணவுகள் பரிமாறப்பட்டன. விருந்தினர் தனக்கு வழங்கப்பட்ட அனைத்து வசதிகளையும் அனுபவித்து மகிழ்ந்தார். 3வது நாள் அருகில் உள்ள
நதிக்கரையில் சிறு உலா செல்ல விரும்பினார். ஐயா, நீங்கள் வெளியே போக வேண்டாம் என்று உத்தரவு. இது என் பாதுகாப்புக்காக இருக்கும். இங்கேயே இருப்போம். மேலும் சில நாட்கள் கழிந்தன. வெளிநாட்டவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. மீண்டும் வெளியே செல்ல முயன்றான். ஆனால் மீண்டும் காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தினர். இல்லை ஐயா, நீங்கள் போக முடியாது. இப்போது அவர் சிறையில் அடைக்கப்பட்டது போல் உணர்ந்தார். அவருக்கு வழங்கப்பட்ட வசதிகளை வெறுக்க ஆரம்பித்தார். 2 வாரங்களுக்கு பிறகு மன்னர் உங்களை அரண்மனைக்கு அழைக்கிறார். மகாராஜா, எப்போது வெளியே செல்வது என்று காத்திருந்தேன். ஏன் ராமா உங்களுக்கு வசதிகள் செய்து தரவில்லையா? ஆம், அவர் செய்து தந்தார். எல்லாம் சிறப்பாக இருந்தது. ஆனால் என்னால் ரசிக்க முடியவில்லை. என்ன நடந்தது? அரச விருந்தோம்பலை அனுபவிக்கவில்லை என்று ஏன் சொல்கிறீர்கள்? ஏனென்றால் ஒரு முறை கூட என்னை விருந்தினர் மாளிகையை விட்டு வெளியே செல்வ அவர் அனுமதிக்கவில்லை. ராமா, இந்த விருந்தாளியை கவனித்துக் கொள்வது உங்கள் பொறுப்பல்லவா? ஆனால் நீங்கள் தவறிவிட்டீர்களே. மகாராஜா, சுதந்திரமே விலை மதிப்பில்லாதது. அதை நிரூபிக்கவே நான் இதை செய்தேன். அவருக்கு அனைத்து அரசு உபசாரங்கள் கிடைத்தன. ஆனால் சுதந்திரம் இல்லாததால் அவர் எதையும் அனுபவிக்கவில்லை. உங்கள் கருத்தை நிரூபித்து விட்டீர்கள் ராமா. இதோ என் பரிசு, முத்து மாலை. இந்த பரிசு உங்களுக்கே பொருந்தும்.